ஞாயிற்றுக்கிழமை காலையில் பேகை தூக்கிட்டு மார்க்கெட் போகலாம் வாங்கன்னு கூப்பிட்டா, சண்டே உனக்கு இன்றைக்கி லீவுமா, நீ எதுவும் செய்ய தேவையில்ல, கடையிலேருந்து நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விட்டது தான் போதும்னு நினச்சிட்டு என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சொல்கிற மாதிரி எனக்கு இன்றைக்கி சண்டே லீவ் விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக தின்றது என்ன, தூங்குறது என்ன, டிவி பார்க்கறது என்ன, விளையாடுறது என்னன்ட்டு இப்படியே சண்டே எனக்கு அழகாக போச்சு. மண்டே காலையில் 6 மணிக்கெல்லாம் ஒரு சேலஞ்சு கொடுத்துட்டாங்க. அப்படி என்ன சேலஞ்சுன்ட்டு கேளுங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் மீனை வாங்கி வந்து கொடுத்துட்டு தொக்கு பண்ணிவிட்டு அரைச்சி விட்ட மீன் கொண்டு வைமான்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இது எல்லாமே 8 மணிக்கெல்லாம் ரெடியாக இருக்கணுமா. சரி சீக்கிரமாக செஞ்சுருவேன்னு சொல்லிட்டு அரைக்க வேண்டிய மசாலாலாம் வறுத்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு மிளகு, சீரகம், சோம்பு, வெங்காயம், தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் வதக்கி நல்லா அரைச்சி குழம்பு கூட்டி வச்சுட்டு இந்த கேப்லேயே வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிட்டு இறாவையும் நல்லா தொக்கு பண்ணி எடுத்துப்போம். இப்போ மீன் கழுவுனாலும் அது கூட கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா உராஞ்சி கழுவுனோன்னா கவுச்சி வாடை வராமல் இருக்கும். இந்த மீனில் எந்த மீனாக இருந்தாலும் அதே மாதிரி 3 நாளாக எங்கள் வீட்டு காற்றுல உங்கள் வீட்டு காற்றுல அப்படி ஒரு காற்று அடிக்கிற காற்றுக்கு மரக்கலையெல்லாம் உடச்சிக்கும் போல். மழை தான் வரமாட்டேங்குது. இதே மாதிரி உங்கள் ஊர் சைடும் காற்று அடிக்குதானன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.